படையப்பா படத்துல ரஜினி கேரக்டர் எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் ஃபேன் பை மூமெண்ட்டா ஆச்சோ, அதே மாரி ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங் கூட நம்ம எல்லாரையும் பயப்பட வச்சுச்சு. ரம்யா கிருஷ்ணன் இப்போ அவங்கள பாகுபலி, ராஜமாதா, சிவகாமின்னு எல்லாரும் சொன்னாக்கா கூட, அதே மாரி படையப்பா படத்த வந்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ரம்யா கிருஷ்ணனும் நீலாம்பரிய தான் எல்லாரும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நீலாம்பரி ஆக்டிங்கோட இன்ஸ்பிரேஷன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொன்னியின் செல்வன்ல நந்தினி கேரக்டர் சொன்னாலும், உண்மையான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஜெயலலிதா அவர்கள் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதாவுக்கும் சரி, ரஜினிகாந்துக்கும் சரி, இந்த 80ஸ், 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கிளாஷ் வந்துட்டு, இப்போ இருக்கிற விஜய் அஜித் கிளாஷா கூட நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாஷா இவங்க 2 பேருக்கும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனாக்கா, ஜெயலலிதா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ட்ரெயின்ட் பரதநாட்டியம் டான்சர். அதே மாரி நீலாம்பரி கூட பார்த்தீங்கன்னாக்கா, படையப்பா படத்துல ஒரு ட்ரெயின்ட் பரதநாட்டியம் டான்ஸர தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சும் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, படையப்பா படத்த நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. இன்ஃபாக்ட் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி அவர்களோட பொண்ணு, அதாவது ரஜினிகாந்த் அவங்க மேரேஜ்க்கோஸ்கரம் ரஜினி அவர்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் பண்ண ஒரு காரணத்துக்காகவே ஜெயலலிதா அவங்க வந்துட்டு ரஜினியோட பொண்ணு மேரேஜ்க்கு வந்தாங்க. ஸோ அப்பயே இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீலாம்பரி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ்வர்யா ராய் தான் கேஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ரோல்ல ஐஸ்வர்யா ராய்களுக்கு ஆக்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரோல்ல வந்துட்டு அவங்க நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மாதுரி தீக்ஷித்தையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவியும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் கே.எஸ். ரவிக்குமார் அவங்களுக்கு தான் ரம்யா கிருஷ்ணன் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னாக்கா, ரம்யா கிருஷ்ணன் பண்ண ஜஸ்டிஸ் வேறு யாரும் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்.